என்னதான் பையனா இருந்தாலும் கோபி பண்ற தப்பு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு ஜால்ரா தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இனி வர எபிசோட்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கோபி வந்துட்டு எப்படியோ அவரோட தந்திர பேச்சால வந்துட்டு நம்ம ஈஸ்வரி பாட்டியை அவங்க வீட்டுக்கு வந்து இழுத்துட்டு போயிட்டாங்க. நியாயப்படி பார்த்தோம் அப்படின்னா கோபிக்கே வந்துட்டு அந்த வீட்டுல வந்து மரியாதை கிடைக்காது. எந்த ஒரு தைரியத்துல வந்துட்டு அவங்க அம்மாவையும் வந்து கூட்டிட்டு போறாரு அப்படின்றது வந்துட்டு தெரியல. அங்க போனதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அவருக்கு வேட்டே வந்துட்டு இருக்கு. நம்ம ராதிகாவோட அம்மாவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா கோபியை வந்துட்டு பிடிக்காதுதான், இருந்தாலும் மகளுக்காக வந்துட்டு சமாளிச்சு போகணுமே அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இது தெரியாம வந்துட்டு நம்ம கோபி அவங்க அம்மாவையும் வந்துட்டு சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டாங்க, ஏதோ அவர் வீடு மாதிரி. இன்னொரு பக்கம் பாக்கியா வந்துட்டு அவங்க மாமனார் கிட்ட புலம்பிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்துட்டு அத்தை வந்துட்டு வெளியில போகும்போது நாங்க இருங்கன்னு வந்துட்டு ஒரு வார்த்தை கூட நான் சொல்லலன்னு உங்களுக்கு வருத்தமான வந்துட்டு கேட்கறாங்க. அதெல்லாம் வந்துட்டு கிடையாது. அவ வந்துட்டு பார்த்தோன்னா பட்டு திருந்த வேண்டியவ தான், கண்டிப்பா வந்துட்டு அவ திருப்பி வருவாங்க. நீ ஒன்றும் வருத்தப்படாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நியாயப்படி பார்த்தோம் அப்படின்னா உனக்கு தான் நாங்கள் விசுவாசமா வந்துட்டு இருக்கணும், இவ்வளவு நாள் நீ தான் எங்களை வந்துட்டு பாத்துக்கிற. நல்லா பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாரம் கூட அங்க இருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம தாத்தா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பாக்கியா மனசை வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈஸ்வரி பாட்டி வந்துட்டு திரும்ப வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே வந்து ஈஸ்வரி பாட்டி கோபி கிட்டே அவங்க வீட்லயே வந்து அவமானப்பட்டதான் வந்து திருப்பி பாக்கியா கிட்ட வருவாங்க நினைக்கிறவங்க மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ப்ரோமோ அப்டேட் தெரிஞ்சுக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.